ஹாய் வணக்கம் எல்லாருக்கும். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த வார காதல் ராசி பலன் எந்தெந்த ராசிகளுக்கு, சிம்மம், கன்னி, துலா, விருச்சிகம். ஓகே, இந்த 4 ராசிகளுக்கான இந்த வார காதல் ராசி பலன் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு கார்டு ஜம்ப் ஆயிடுச்சு, அந்த கார்டு சிம்ம ராசிக்கு வச்சுக்கலாம். இந்த 4 ராசிக்காரர்களின் காதல் வாழ்க்கை, திருமண வாழ்க்கை அண்ட் சிங்கிள்ஸ்க்கு இந்த வாரம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இந்த ரீடிங்கில் பார்க்கலாம். ஓகே, சிம்ம ராசி Page of Swords, கன்னி ராசி Temperance, துலாம் ராசி Tower, விருச்சிக ராசி Knight of Wands. ஓகே, இந்த 4 ராசிகளுக்குமான இந்த வார காதல் ராசி பலன் என்ன அப்படிங்கிறத இப்போது டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் பார்த்தோன்னா சிம்ம ராசிக்கு பேஜ் ஆஃப் ஷார்ட்ஸ் வந்திருக்கு. இந்த கார்டு சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, உங்களோட லவ் ரிலேஷன்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் உங்கள் பர்சனை இந்த வீக் ரொம்ப நெருக்கமாக நீங்கள் புரிஞ்சுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவீங்க. ஓகே, சில விஷயங்களில் உங்களுக்கு சந்தேகங்கள் இருக்கும். ஓகேவா, அதனால் இந்த வாரம் உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி தேவைப்படுற வாரமாக இருக்குது. ஓகேவா, கம்யூனிகேஷன் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஓகேவா, ஓப்பன் டாக் கண்டிப்பாக உங்கள் பர்சன் கூட நீங்கள் பண்ணியே ஆகணும். ஓப்பன் டாக் கிளியர்ஸ் எவ்ரி திங். ஓகே, ஸோ கம்யூனிகேஷனில் ப்ராப்ளம் இருந்தது அப்படின்னா அதை கிளியர் பண்ணுங்கள். உங்கள் மனசில் என்ன சந்தேகங்கள் இருந்தாலும் அதை பேசி கண்டிப்பாக தீர்த்துக்கோங்க, இல்லாட்டி பிரச்சனை பெருசாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மௌனத்தை எல்லாம் உடைச்சிட்டு இந்த வாரம் நீங்கள் உங்கள் பர்சன் கூட ரொம்ப தெளிவாக பேசணும். அப்போ தான் இந்த ரிலேஷன்ஷிப் இன்னும் ஸ்ட்ராங் ஆகும்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ். ஓகே, திருமண வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்களோட ரிலேஷன்ஷிப்பில் ஒரு சில மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ்லாம் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ ஓப்பன் டிஸ்கஷன் பண்ணால் மட்டும்தான் அது எல்லாமே சால்வ் ஆகும்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ். ஓகேவா, உண்மையை 2 பேருமே மறைக்காமல் பேசணும். அப்போது தான் அந்த ஹார்மோனி திரும்ப உங்கள் லைஃப்பில் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, சிங்கிள்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு நியூ பர்சன் உங்ககிட்ட ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இந்த வாரத்தில் இருக்குது. ஆனால் அவங்க ஒரு அப்சர்விங் ஸ்டேஜில் தான் இருக்காங்க. ஓகேவா, சில பேர் சோஷியல் மீடியா மூலயமா உங்களை காண்டாக்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகேவா, ஸோ யார் வந்தாலுமே டாக் ஸ்மார்ட், லவ் வில் ஸ்பார்க். ஓகேவா, நீங்கள் ரொம்ப ஸ்மார்ட்டாக பேசணும், அதுக்கப்புறம் உங்கள் காதல் பற்றிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ். ஓகே, அடுத்து கன்னி ராசிக்கு பார்த்தோம் அப்படின்னா டெம்பரன்ஸ் கார்டு வந்திருக்கு. இந்த கார்டு சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, உங்கள் லவ் ரிலேஷன்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் ஒரு ஹீலிங் வீக் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, கடந்த வாரங்களில் ஏற்பட்ட பிரச்சனைகள் எல்லாமே இந்த வாரம் மெதுவாக மாறும் அப்படின்னு சொல்கிறாங்க. உங்கள் பர்சன் கூட திரும்பவும் ஒரு பீஸ், ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் இந்த வாரம் நீங்கள் எவ்வளோ பொறுமையாக இருக்கீங்களோ அந்த அளவுக்கு அந்த ஹார்மோனியும் உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ். ஓகே, பேஷன்ஸ் பிரிங்ஸ் ஹார்மோனி. ஓகே, அடுத்து உங்களோட திருமண வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் இது ஒரு டிவைன் பேலன்ஸ் கார்டு அப்படிங்கிறதுனால உங்கள் பார்ட்னர் கூட அவங்களோட எமோஷன்ஸை புரிஞ்சு நீங்கள் நடந்துக்கணும். அவங்களோட எமோஷன்ஸ், ஃபீலிங்ஸ் என்ன அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு ஃபுல்ஃபில் பண்ண நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஓகேவா, இது உங்களுக்குள்ளே ஒரு ட்ரஸ்ட் அண்ட் ஸ்டெபிலிட்டியை இன்க்ரீஸ் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ். ஓகே, சிங்கிள்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் ரொம்ப ரஷ் ஆகாமல் ஸ்லோவாக பில்ட் பண்ணுங்கள் ரிலேஷன்ஷிப்பை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ தான் இந்த கனெக்ஷன் ரொம்ப நாள் நீடிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, ஒருத்தர் இந்த வாரத்தில் யாரோ ஒரு பர்சன் உங்ககிட்ட ஸ்பிரிச்சுவல் கனெக்ஷனாக வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகே, ஸோ நீங்கள் ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லாக இருக்காதீங்க, நேச்சுரலாக இருங்க. கண்டிப்பாக இந்த வாரம் யாராவது ஒரு பர்சன் உங்களுக்கு செட் ஆகிடுவாங்கன்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ். ஓகே, அடுத்து துலாம் ராசியை பார்த்தோம் அப்படின்னா டவர் கார்டு வந்திருக்கு. ஸோ இந்த வாரம் உங்கள் லவ் ரிலேஷன்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் ஒரு சடன் ரியலைசேஷன் வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓகேவா, உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் உண்மையான ஃபீலிங்ஸ் அண்ட் எமோஷன்ஸ்லாம் வெளிப்படும். யார் உண்மையாக இருக்காங்க, யார் ஃபேக்கேட் அப்படிங்கிறத நீங்கள் இந்த வாரத்தில் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பீங்க. ஓகே, சடன் டிசிஷன் எடுக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் அது எல்லாமே உங்களை ஒரு சரியான பாதைக்கு தான் கொண்டு போகும். ஓகேவா, சடன் சேஞ்சஸ் வரும், அது எல்லாத்தையுமே நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கோங்க. அது எல்லாமே உங்கள் நல்லதுக்கு தான் சொல்கிறாங்க. ஓகேவா, சில முறிவுகள்லாம் ஏற்படும், அது ஒரு புதிய தொடக்கத்துக்கான ஒரு வாய்ப்பு அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ். ஓகே, அடுத்து திருமண வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் சில சண்டைகள் வரலாம், சில மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் வரலாம், பழைய பிரச்சனைகள் எல்லாமே வெளிப்படலாம், பழைய அழுத்தங்கள் எல்லாமே வெளிப்படலாம். ஆனால் ஹானஸ்ட் கான்வர்சேஷன் அதை மாற்றும் அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ். ஓகேவா, ட்ரூத் மே ஷேக் யூ பட் இட் வில்
ஆல்சோ ஃப்ரீ யூ. ஓகே, அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. சம்டைம்ஸ் சில உண்மைகள் வந்து உங்களை ரொம்ப ஷேக் பண்ணும், அதிர்ச்சி காக்கும், உங்களுக்கு ஷாக் கொடுக்கும். பட் அது எல்லாமே உங்கள் நல்லதுக்கு தான். அதை நீங்கள் இந்த வாரம் புரிஞ்சுக்கணும். ஓகே, சிங்கிள்ஸை பொறுத்த வரைக்கும் பழைய காதல் நினைவுகள் எல்லாமே திரும்பவும் உங்கள் மனசுக்குள்ளே வந்து உங்களை போட்டு வாட்டி வதைக்கும். ஓகேவா, ஒரு அன்எக்ஸ்பெக்டட் மீட்டிங்க்கான வாய்ப்பும் இருக்குது உங்கள் பழைய பர்சன் கூட. ஓகேவா, உங்கள் எக்ஸ் ஆர் உங்களோட முன்னாள் க்ரஷ் யாரோ ஒருத்தர் உங்களுக்கு நெருக்கமான ஒரு பர்சன், அவங்க கூட திரும்பவும் ஒரு அன்எக்ஸ்பெக்டடான ஒரு சந்திப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்குது. ஓகே, ஸோ புதுசாக உங்கள் லைஃப்பில் யாராவது வந்திருக்காங்க அப்படின்னா அவங்க உங்கள் உலகத்தையே அப்படியே மாற்றிடுவாங்க. ஓகேவா, அதுதான் துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த கார்டு மூலிமா யூனிவர்ஸ் சொல்கிற இந்த வார காதல் பலன். ஓகே, அடுத்து பார்த்தோன்னா விருச்சிக ராசி. விருச்சிக ராசிக்கு பார்த்தோம் அப்படின்னா நைட் ஆஃப் வான்ஸ் வந்திருக்கு. இந்த கார்டு சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்களோட பர்சன் வந்து திரும்பவும் உங்ககிட்ட ஒரு எனர்ஜி அண்ட் பேஷனோட ரிட்டர்ன் ஆகலாம். ஓகேவா, திரும்ப உங்ககிட்ட வரப்போகிறாங்க. அதே எனர்ஜியோட அதே அந்த பேஷனோட வரப்போகிறாங்க. அவங்க வந்து உங்களை சடனாக காண்டாக்ட் பண்ண போகிறாங்க. ஓகேவா, உங்களை திடீர்னு காண்டாக்ட் பண்ணுவாங்க. இது வந்து லவ் ரிலேஷன்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் ஒரு அட்வென்ச்சர் அண்ட் எக்ஸைட்மெண்ட் வீக். ஓகேவா, ஸோ இந்த வாரம் சூப்பராக இருக்கும் உங்களுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் எதிர்பார்க்காததெல்லாம் திடீர்னு நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து திருமண வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்களோட ரிலேஷன்ஷிப்பில் ஒரு அடுத்து திருமண வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்களோட ரிலேஷன்ஷிப்பில் உங்கள் பார்ட்னர் கூட ஒரு ஹீட் அண்ட் ரொமான்ஸ் வந்து இந்த வாரம் அதிகமாகும். ஓகேவா, ஒரு சின்ன ட்ராவல் எனர்ஜி இருக்குது. அதே மாதிரி நீங்கள் ஏதாவது அவுட்டிங் போகிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே வரும். ஓகேங்களா, திரும்பவும் உங்களுக்குள்ள ஒரு நல்ல ஒரு கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகும். ஓகேவா, அதனால் இந்த வாரம் ரொம்ப நல்ல ஒரு வாரமாக இருக்கும் உங்களுக்கு. சிங்கிள்ஸை பொறுத்த வரைக்கும் புதுசாக ஒருத்தரை மீட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அந்த பர்சன் ரொம்ப டேரிங், ரொம்ப எனர்ஜெட்டிக், ரொம்ப ஒரு சார்மிங்கான ஒரு பர்சனாக இருப்பாங்க. ஓகேவா, இது வந்து ஒரு இன்ஸ்டன்ட் அட்ராக்ஷன் எனர்ஜி அப்படிங்கிறதுனால நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவும் இருக்கணும். ஓகேவா, ஸோ லவ் கம்ஸ் ரஷிங் டுவர்ட்ஸ் யூ. ஓகே, அதுதான் இந்த கார்டு மூலயமா யூனிவர்ஸ் உங்களுக்கு சொல்கிற ஒரு மெசேஜாக இருக்குது. ஓகே, ஸோ மொத்தமாக பார்த்தோம் அப்படின்னா இந்த வாரம் ஒரு ட்ரூத், ஹீலிங் அண்ட் பேஷன் நிறைஞ்ச ஒரு வாரமாக இருக்குது. சில பேருக்கு கிளாரிட்டி, சில பேருக்கு சேஞ்ச், சில பேருக்கு ஒரு ஸ்பார்க், சில பேருக்கு எக்ஸைட்மெண்ட். மொத்தத்தில் இந்த வாரம் இந்த 4 ராசிக்காரர்களோட வாழ்க்கையிலையும் உண்மையான உணர்வுகள் எல்லாமே வெளிப்பட போகுது. ஓகேங்களா, இது வந்து ஒரு ஜென்ரல் ரீடிங். இந்த ரீடிங் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். ரீசனேட் ஆச்சுன்னா எடுத்துக்கலாம், இல்லைனா விட்டுறலாம். ரீசனேட் ஆச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் என் கூட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சன்ஷைன் டேரட் ரீடிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.